பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நாளைய தினத்தை குறித்து கவலை வேண்டாம். ஆதார வசனம் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, இது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? பிரசங்கி 3:12. மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் எதாவற்றிலும் பயந்து கொண்டிருந்தால் இன்று இப்பொழுது பயத்தை நாவியை முற்றிலும் எடுத்து விடுவீராக. நான் இருக்கிறேன் என்று கைப்பிடித்து சொல்வீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. தைரியத்தின் ஆவியால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சாலமோன் மூலமாக மனுமக்களாகி நமக்கு இதை தெரிவிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நாம், ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் நாம், தேவ அனுகிரகம் பெற்றவர்கள் தான் நாம், தேவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 86:2. ஆகிலும் நாளை நடப்பதை நாம் அறியோம். நாளையும் அடுத்த நாளும் நல்லதாகவே இருக்கும் என்றும் என்றென்று இருக்கும் என்றும் நாம் சுகமாய் வளமாய் இருப்போம் என்று உறுதியிட்டு சொல்ல முடியும். எப்படி? ஆம், தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:20 என்றும் சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்றும் உறுதி கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுத்தவர் யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சகலத்தை ஆளுகை செய்கிறவர், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். இத்தனையும் சொன்னாலும் உனக்கு உபத்திரமே வராது, சோதனையே வராது என்று சொல்லவில்லை. இவைகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றால் உங்களையும் ஜெயிக்க வைப்பேன் என்கிறார். ரோமர் 8:28. ஏது நடந்தாலும் என்னால் அழைக்கப்பட்டவர்களாகி உங்களுக்கு, என்னில் அன்பு கூறுகிற உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உடைந்து போன கடந்த காலமோ, எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாத ஒரு இக்கட்டான நிகழ்காலமோ, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் அற்புதமாக மாற்றி தருவார். அவருடைய எல்லா வாக்குகளும் சம்பத்துகளும் நமக்குத்தான். அத்தனையும் பெற்று அவரோடு இணைந்து வாழவே கல்வாரில் மரித்து பின் உயிர் தெழுந்தார் இயேசு. கர்த்தரோடு இணைந்து வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆராதிப்பது, ஜெபிப்பது, ஸ்தோத்திரம் செய்வது, வார்த்தைகளை விசுவாசிப்பது, அதை எடுத்துக்கொண்டு அவரிடம் வருவது. நாம் அவரை தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசித்து நடக்கிறோம். ஆம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மகளே, மகனே, இப்பொழுதும் உங்கள் அருகில் கர்த்தர் நிற்கிறார். இதை விசுவாசியுங்கள். விசுவாசித்துத்தான் நாம் நடக்க முடியும். எல்லாவற்றையும் விசுவாசித்துத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், நான் தான் இந்த செய்தியை கொடுத்தேன் என்று உங்களது வழக்கரத்தை பிடித்து இப்போது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போது இருக்கும் இந்த நிலையை 10 வருடங்களுக்கு முன்பாக இப்படி இருப்பேன் என்று நீ என்னிடது உண்டா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். உன் மூளை சிறியது, அதை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய காரியங்கள் உன்னால் யோசிக்க முடியாது. என்னோடு இணைந்து கொள். நான் உனக்கு வைத்திருக்கும் திட்டங்கள், சித்தங்கள் மிக பெரியது. பெரியது என்றால் பூமிக்கு வானத்திற்குள்ள தூரத்தை பார்க்கலும் பெரியது. ஏசாயா 55:8-9. என்னை நம்பு, நான் சிந்திப்பது போல் சிந்தனை செய். நான் ஒரு நாளும் தோற்று போவதைப் போல் சிந்திக்க மாட்டேன். சிலுவை வெற்றியின் சின்னம். நீ என் கையில் இருக்கிறாய். ஏசாயா 49:16. ஒருவரும் உன்னை தொட முடியாது, உன்னை என்னிடத்திலிருந்து பிரிக்கவும் முடியாது. ஆனால் பள்ளங்கள், மேடுகள், முள்பாதை, ஆழியில் நீர் இருப்பது போல அதனுடைய நானும் பயணிக்கிறேன். அப்படி உனக்கு இருந்தாலும் நானும் உன்னோடு இருக்கிறேன். நீ ஆழிக்குள்ளே போனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், தூக்கி எடுப்பேன். நீ அக்கறைக்குள்ளே போனாலும் வேகாதபடிக்கு நான் வெளியே கொண்டு வருவேன். பயப்படாதே என்று உங்கள் கருத்தை பிடித்து சொல்கிறார். மகிழ்ச்சியோடு இரு. அதற்காகத்தானே நான் உன்னுடையதை எல்லாம் பலம், பாவம், பலவீனம், துக்கம், பாடுகள், நோய், வியாதி, தரித்திரம் அத்தனையும் வேண்டாத அத்தனையும் எடுத்துக்கொண்டேன் அல்லவா, கல்வாரியில் எடுத்துக்கொண்டேன் அல்லவா, ஏற்றுக்கொண்டேன் அல்லவா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். இவைகள் இனிமேல் உன்னுடையவைகள் அல்ல. ஏது நடந்தாலும் என் முகத்தை பார்க்க கற்றுக்கொள். ஜெபம். இதுதான் நீ உனக்கு செய்து கொள்ளும் நன்மை. சாட்சியாக இரு. இது நீ மற்றவர்களுக்கு செய்யும் நன்மை. அப்படிப்பட்ட ஒர்ஸ்ட் சிச்சுவேஷனிலும் இவர்கள் ரிலாக்ஸாக இருந்ததுக்கு காரணம், எதுவும் என் கையில் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது, என் காலங்கள், என் குடும்பம், பிஸ்னஸ், வேலை, எதிர்காலம் எல்லாம் எல்லாம் எங்கள் அப்பனுடைய கரத்தில் இருக்கிறது.
அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்தில் இருக்கும் ஒன்றையும் எவனும் பறித்து கொள்ள முடியாது, தொட முடியாது. அது கெட்டுப்போவதும் இல்லை. நான் யோபுவைப் போல அறிக்கை செய்து இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் வாழ்வதுதான் சாட்சி. இப்படிப்பட்ட உங்களை கண்மலையை மேல் நிறுத்துவார். காலத்திற்கு முன்னே இப்படித்தான் நடக்கும், இவைகள்னால் நடக்கும் என்று சொல்லாதீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 4:15. நானும் என் பிள்ளைகளை கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுவது போல சொல்லுங்கள். யோசுவா 24:15. இது நல்ல தீர்மானம். இதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நானும் என் பிள்ளைகளை என் வம்சம் சூப்பராக இருப்போம் கர்த்தருடைய வாக்கின்படி என்று அறிக்கை செய்வது நல்லது. இது விசுவாச அறிக்கை. இதை கர்த்தர் கனப்படுத்துவார். யோபை அறிக்கை செய்தான். யோபு 23:14, யோபு 19:24-27 வரை. இதை இவன் விசுவாச கண்களில் கண்டான், அறிக்கை செய்தான். இப்படி நம்முடைய அறிக்கை இருக்க வேண்டும். இதுதான் நாம் நமக்கே செய்து கொள்ளும் நன்மை. ஒரு பிரசிடென்ட்டினுடைய ஆஃபீஸுக்கு முன்பாக, அந்த கோட்டைக்கு முன்பாக ஒரு சோல்ஜர் அழுது கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த வழியாக ஒரு சிறு பையன் வந்தான். ஏப்பா அழுகிறாய் என்று கேட்டார். நான் பிரசிடெண்ட்டை பார்க்க வேண்டும், எனக்கு எத்தனையோ கவலைகள், ஆனால் பார்க்கவே முடியவில்லை என்று சொன்னான். அந்த பையன் கை பிடித்துக்கொள் என்றான். அந்த பையன் கையும் பிடித்து கொண்டான். கேட்டில் ஒருவரும் தடுக்கவில்லை. அடுத்த கேட்டு ஒருவரும் தடுக்கவில்லை. உள்ளே நிறைய ஆஃபீஸர் செக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தடுக்கவில்லை. நேராக ஆஃபீஸுக்குள் போனான். பிரசிடெண்ட் அமர்ந்திருந்தார். அப்பா, இந்த சோல்ஜருக்கு நிறைய பிரச்சனை, இதை கேளுங்கள், நன்மை செய்யுங்கள் என்றான். அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த பையன் பிரசிடெண்டோட பையன் என்று. மக்களே, நமக்கு ஒருவர் உண்டு. அதுதான் நாம் கர்த்தர் இயேசு. நம் கையை பிடித்துக் கொள்கிறார். பிதாவிடம் நேரே கொண்டு விடுகிறார். நீங்கள் ஜெபித்த உடனே நேரே போகிறார். இதோ என் காயங்களை பாருங்கள், என் ரத்தத்தை பாருங்கள், என் மகளுக்கு செய்யுங்கள், என் மகனுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே இப்படி நடந்து விடுமோ என்று பயப்படாதீர்கள். இது பிசாசிற்கு கொண்டாட்டம். இப்படியெல்லாம் எனக்கு, என் குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்கப்பா என்று கேட்பது உருவையின் குரல். கர்த்தர் பிரியப்படுகிறார். உன் வார்த்தையின்படி ஆக கடவுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பார். இறுதியாக கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள், சகலமும் வந்து சேரும். அதுதான் பயப்படாதே மகிழ்ச்சியாயிரு என்பது. இது சாய்ஸ் அல்லங்க, கட்டளை. ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் மனக்கண்களை திறந்து விட்டமைக்கு ஸ்தோத்திரம். நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதே என்று சொல்லி இருக்கிறேன். கீழ்ப்படிவோம். எது நடந்தால் எங்களுக்கு என்னப்பா, நீங்கள் எங்களோடு இருக்கிறீர். என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி இருக்கிறீர். ஆம், உம்முடையதெல்லாம் எங்களுடையது. வாழ்வோம், சாட்சியாக வாழ்வோம், உங்களை மகிமைப்படுத்தி வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.